ஒரு வழியா அந்த பொண்ணோட வாயை அடைச்சு நம்ம ஹீரோவை சபிக்காத மாதிரி பாத்துக்கிறாங்க. அப்பதான் நம்ம ஹீரோவும் அவரோட ஆபீஸ்க்கு வராரு. அவரோட டேபிள்ல ஒரு பாக்ஸ் இருக்கு. அந்த பாக்ஸ் திறந்து பாக்குறப்போ அதுக்குள்ள ஒரு கிளாக்கும் உன் சாவு ஒண்ணு நெருங்கிட்டே இருக்கு அப்படின்னு எழுதியிருக்கிற ஒரு பேப்பரும் இருக்கு. இத பார்த்ததும் அந்த பாக்ஸ் எடுத்துட்டு போயிட்டு இதை யார் என்ன டேபிள்ல வச்சுட்டு போனது அப்படின்னு அங்க ஒர்க் பண்றவங்கள்ட்ட கேட்டுட்டு இருக்காரு. இதோட இந்த வீடியோவும் முடியுது. இதுக்கப்புறம் என்ன நடக்குது அப்படிங்கறத நம்ம அடுத்த வீடியோல பார்க்கலாம். இந்த பாக்ஸை யார் என்னோட டேபிள் எடுத்து வந்து வச்சதுன்னு நம்ம ஹீரோ கேட்க அங்க இருக்கிற யாருக்கு எதுவும் தெரியல. அதனால என்னோட ஆபீஸ்க்கு எல்லாரும் வாங்கன்னு சொல்லி ஒவ்வொருத்தரையும் டெத் இஸ் நியர்னு அந்த பேப்பர்ல எழுதுங்கன்னு பிரஷ் எல்லாம் கொடுத்து எழுத வைக்கிறாரு. இவங்களோட ஹேண்ட் ரைட்டிங் எல்லாம் வச்சு இதை யார் எழுதியிருப்பான்னு கண்டுபிடிக்கலான்னு பார்த்தா அங்க இருக்கிற யாரோட ஹேண்ட் ரைட்டிங்கோடையுமே இந்த ஹேண்ட் ரைட்டிங் சரியா ஒத்து போகல. நேற்று நைட்டு ஆபீஸ் முடிஞ்சதுக்கு அப்புறம் எல்லாரும் என்ன பண்ணீங்க அப்படின்னு சொல்லி விசாரிக்க இந்த பொண்ணுக்கு கல்யாணம் ஆகி குழந்தைங்களே இருக்காங்க. அதனால நேற்று ஆபீஸ் முடிஞ்சதும் என்னோட குழந்தைங்களை பாத்துக்கிறதுக்காக சீக்கிரமா வீட்டுக்கு போயிட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்றா. அடுத்து இந்த பையனை விசாரிக்கிறப்போ நேத்து நான் நைட்டு ஆபீஸ்ல தான் இருந்தேன், வேற எங்கேயுமே போலையே அப்படிங்கிறான். நம்ம கம்பெனில நெட்வொர்க் ஸ்பீடு அதிகமா இருக்கிறதுனால கேம் விளையாண்டுட்டு இங்கே இருந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. அடுத்து இந்த பச்சை சட்டை போட்ட பையனும் நான் ஆபீஸ் முடிஞ்சதும் இங்கிலீஷ் கத்துக்கிறதுக்காக இங்கிலீஷ் கிளாஸ் போயிட்டேன், இது நம்ம கஸ்டமர்ஸோட கம்யூனிகேட் பண்றதுக்காக ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். அடுத்து இந்த கோட் போட்ட ஆளும் நான் ஆபீஸ் முடிஞ்சதுக்கு அப்புறம் என்ன பண்ண போறேன், வீட்டுக்கு போயிட்டு என்னோட ஒய்ஃப்க்கு டின்னர் ரெடி பண்ணி கொடுத்தேன், அதுக்கப்புறம் டிவி ஆன் பண்ணி அவங்களுக்கு பிடிச்ச ஃபேவரட் ஷோ வச்சு கொடுத்தேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். இதே மாதிரியே இங்க ஒர்க் பண்ற இன்னொரு பொண்ணே நம்ம ஹீரோயினை விசாரிக்கிறாரு. இப்ப அப்படியே கட் பண்ணா அடுத்த நாள் காலையில ஹீரோ வழக்கம் போல ஜாகிங் போயிட்டு இருக்கிறப்ப நம்ம ஹீரோயின் மறுபடியும் நம்ம ஹீரோவை சீக்கிரட்டா ஃபாலோ பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ரொம்ப தூரம் ஓடி வந்ததால நம்ம ஹீரோயின் டயர்ட் ஆகி ஒரு இடத்துல அப்படியே நின்று மூச்சு வாங்கிட்டு இருக்காங்க. அப்படியே மூச்சு வாங்கிட்டு நிமிர்ந்து பார்த்தா நம்ம ஹீரோவை காணோம். அதுக்குள்ள எங்கடா போனாரு இவர் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் ஹீரோவை தேட ஆரம்பிக்க திடீர்னு ஹீரோயினோட பின்னாடி வந்து நின்னுட்டு குட் மார்னிங் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. ஹீரோவை பார்த்ததும் அப்படி எதுவும் தெரியாத மாதிரி நீங்க என்ன இங்க பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு ஹீரோயின் கேட்க அதுக்கு ஹீரோவும் நான் இங்க என்ன பண்ணிட்டு இருக்கேனா முதல்ல நீங்க என்ன பண்ணிட்டு இருக்க அப்படின்னு கேக்குறாரு. உடனே ஹீரோயினும் நான் எங்க எக்ஸசைஸ் பண்றதுக்காக வந்து என்ன சொல்ல உன்னை பார்த்தா அப்பெல்லாம் தெரியலையே, ஏதோ என்ன ஃபாலோ பண்ணிட்டு வந்த மாதிரி இருக்குன்னு நம்ம ஹீரோ சொல்றாரு. என்னது நான் உங்களை ஃபாலோ பண்றேனா, நான் இதுக்காக உங்களை ஃபாலோ பண்ண போறேன் அப்படின்னு நம்ம ஹீரோயின் சமாளிக்க உண்மையை சொல்லு உன்னோட பிளான் என்ன, ஏன் எனக்கு நீ த்ரெட்டனிங் பண்ற மாதிரி அந்த லெட்டர் அனுப்புற அப்படின்னு நம்ம ஹீரோயினை பார்த்து ஹீரோ கேட்க த்ரெட்டனிங் லெட்டரா, நீங்க எதை பத்தி பேசுறீங்கன்னு எனக்கு தெரியல நம்ம ஹீரோயின் சொல்றாங்க. உடனே ஹீரோ நம்ம ஹீரோயின் அப்படியே உத்து பார்த்துட்டு பொய் சொல்லாத அப்படின்னு சொன்னதும் நான் ஒன்னும் பொய்லாம் சொல்லல அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோயின் சொல்லிட்டு இருக்காங்க. அப்ப நம்ம ஹீரோ என்ன சொல்றாரு அப்படின்னா நீ தான் அந்த லெட்டரை அனுப்பல அப்படின்னு வச்சுக்கலாமே, ஆனா ஏன் என்ன நீ ஃபாலோ பண்ணிட்டு வந்த, இங்க இருக்கிற எல்லா ரன்வேலையும் சிசிடிவி கேமரா இருக்கு, நீ என்ன ஃபாலோ பண்ணிட்டு வந்த அப்படிங்கிற விஷயத்த போலீஸ் கிட்ட போய் சொல்லி இங்க இருக்கிற சிசிடிவி கேமராவெல்லாம் செக் பண்ண சொல்ல போறேன் அப்படின்னு நம்ம ஹீரோ சொன்னதும் ஹீரோயின் செம்மையா பயந்துட்டு போலீஸ் கிட்ட எல்லாம் போய் சொல்லிடாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அப்ப உண்மையை சொல்லு நீ எதுக்காக என்ன ஃபாலோ பண்ணிட்டு இருக்க அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்க இப்ப என்ன சொல்லி சமாளிக்கிறதுனே தெரியாம நம்ம ஹீரோயின் அது வந்து நான் உங்களை ரொம்ப நாளாவே லவ் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிடுறாங்க. இதை கேட்டதும் நம்ம ஹீரோவும் எனக்கு தெரியும் லாஸ்ட் டைம் என்னோட வீட்டுக்கு வந்தப்ப கூட ரொம்ப நேரம் அங்க இருந்து கிளம்பாம என் கூட க்ளோஸ் ஆக தானே ட்ரை பண்ண அப்படின்னு கேட்க ஆமா அதுக்காக தான் நான் உங்களை பத்தி தெரிஞ்சுக்கிட்டு உங்ககிட்ட க்ளோஸ் ஆகணும் அப்படிங்கிறதுக்காக தான் இன்னைக்கு உங்க வீட்டுக்கே வந்தேன். அதுக்கப்புறம் இன்னைக்கு நீங்க ஜாகிங் பண்ணிட்டு இருக்கிறப்போ உங்களுக்கே தெரியாம உங்களை ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன்னு நம்ம ஹீரோயின் ஹீரோ கிட்ட சொல்லிட்டு எப்படிதான் இப்படி வெக்கமே இல்லாம இதெல்லாம் சொல்றியோன்னு மனசுக்குள்ள நினைச்சிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோவும் அப்படியே மரத்துல சாஞ்சிட்டு கொஞ்ச நேரம் அப்படியே யோசிச்சு பார்த்துட்டு இருக்காரு. என்னடா அப்படி சொல்ல போறாருன்னு பார்த்தா இதுல ஆச்சரியப்படுறதுக்குலாம் ஒண்ணும் இல்ல, எனக்கு ஆல்ரெடி இதெல்லாம் தெரியும், நான் என்னோட மனசை என்னோட கண்ட்ரோல்ல தான் வச்சிருக்கேன் புரியுதா அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்பிடுறாரு. ஹீரோயினோட மனசாச்சு வெளில வந்து ஹீரோயின் கிட்ட உண்மையாவே உனக்கு அவர் பிடிச்சிருக்கா என்ன, உன் மனசுக்குள்ள என்ன நினைக்கிறியோ அதை சத்தமா வெளில சொல்லுன்னு சொல்ல வாய மூடுன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினும் அங்க இருந்து கிளம்பிடுறாங்க. இதுக்கப்புறம் வீட்டுக்கு போயிட்டு நம்ம ஹீரோயின் சொன்னதெல்லாம் ரொம்பவே சீரியஸா எடுத்துக்கிட்டு சோசியல் மீடியால இந்த மாதிரி என் கூட ஒர்க் பண்ற ஒரு பொண்ணை நான் ஒரு தடவை மன்னிச்சிட்டேன், அதுல இருந்து அந்த பொண்ணு என் மேல இன்ட்ரெஸ்டடா இருக்கா, ஏன் இப்படி ஆச்சுன்னு கேட்க எல்லாரும் கண்டிப்பா அந்த பொண்ணு உன்னை லவ் பண்றா அப்படிங்கிற மாதிரி கமெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த நேரத்துல நம்ம ஹீரோவோட தம்பி அங்க வரான்.
ஏதோ உன்னோட வீட்டுக்கு போயிடுவேன்னு சொன்ன, இன்னும் இங்க என்ன பண்ணிட்டு இருக்காரு நம்ம ஹீரோ அவரோட தம்பி கிட்ட கேட்க, அதுக்கு அவனும் இன்னும் கொஞ்ச நாளைக்கு நான் உன்னோட வீட்டுல தான் இருந்தாகணும். நான் என்னோட வீட்டுக்கு போனாலே அங்க நான் லவ் பண்ண பொண்ணெல்லாம் என்ன தேடி வந்துடுறாங்க. அதுக்கப்புறம் அவங்க கிட்ட மாட்டிக்கிட்டு இங்க வர்றதுக்குள்ள போதும் போதும்னு ஆயிடுதுன்னு சொல்லிட்டு இருக்கான். நீ இப்படிலாம் இவங்களை அவாய்ட் பண்றதுக்கு பதிலா பேசாம நோ சொல்ல வேண்டியதானே அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்ல, அப்ப ஹீரோவோட தம்பி பொண்ணுங்க மட்டும் நம்ம லவ் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க அப்படின்னா அவங்கள நோ சொல்லி அவாய்ட் பண்றதுலாம் ரொம்பவே கஷ்டம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். அப்ப ஹீரோ அவரோட தம்பி கிட்ட நான் உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்கணும் அப்படின்னு சொன்னதும், என்னது நீ என்கிட்ட கேள்வி கேட்கணுமா? இன்னைக்கு உனக்கு நாள் நல்லா தானே இருக்கு, உனக்கு வேற எதுவும் பிரச்சனையா அப்படின்னு சொல்லி நம்ம தம்பி கேட்க, அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, ஒருத்தர் நம்மள லவ் பண்றாங்க அப்படிங்கறத நீ எதை வச்சு சொல்ற அப்படின்னு நம்ம ஹீரோவோட தம்பி கிட்ட கேட்டுட்டு இருக்காரு. அதுக்கு அவனும், ஒரு நிமிஷம் இரு, நீ எனக்கு வீட்டுக்கு வந்த அந்த பொண்ணை பத்தி தானே பேசுற, அவ உனக்கு ப்ரப்போஸ் பண்ணிட்டாளா அப்படின்னு கேட்க, ஹீரோவும் எந்திரிச்சு போயிட்டு பின்னாடி திரும்பின மாதிரி எல்லாம் நின்னுட்டு, அதுல ஒண்ணும் எனக்கு ஆச்சரியம் இல்ல, ஆல்ரெடி எனக்கு தெரியும், ஆனா இதை இவ்வளவு சீக்கிரமா அவ எக்ஸ்பிரஸ் பண்ணுவான்னு நான் எதிர்பார்க்கல அப்படின்னு நம்ம ஹீரோயின்ட்ட சொன்ன மாதிரியே சொல்லிட்டு இருக்காரு. பாவம், ரொம்ப நாள் அவளோட ஃபீலிங்ஸை அவளால கண்ட்ரோல் பண்ண முடியல போல, அதான் சொல்லிட்டான்னு நம்ம ஹீரோ சொல்ல, ஹீரோவோட தம்பியும் அதேதான், உன்னாலையும் உன்னோட ஃபீலிங்ஸை ரொம்ப நாள் கண்ட்ரோல் பண்ண முடியாது, அதனால சீக்கிரம் போய் ஓகேன்னு சொல்லிடு அப்படின்னு சொல்றான். வாய்ப்பே இல்ல, என்னோட அழகுக்கு முன்னாடிலாம் அவளால ஈடு கொடுக்கவே முடியாது, கண்டிப்பா இந்த லவ்லாம் எங்களுக்குள்ள வரவும் வராது, நான் ஒருவேளை டைரக்டா அவகிட்ட நோன்னு சொல்லிட்டேன் அப்படின்னா அதுக்கப்புறம் அவ ரொம்பவே கஷ்டமான ஒரு டிப்ரெஷனுக்குள்ள போயிடுவா, இதை அவ பண்ற ஒர்க்கையும் சேர்த்து பாதிக்கும், இந்த மாதிரிலாம் அவளை கஷ்டப்படுத்தாம அவளை எப்படியாவது ரிஜெக்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு போறாரு. இதுக்கப்புறம் ஆபீஸ் போனதும் அங்க இருக்கிற நம்ம ஹீரோனை தான் நோட் பண்ணிட்டு இருக்காரு. இந்த பொண்ணு பார்க்க கொஞ்சம் அழகா தான் இருக்கா, அதுக்குன்னு இந்த மாதிரி ட்ரெஸ் எல்லாம் பண்ணா உடனே நான் இம்ப்ரெஸ் ஆயிட மாட்டேன் அப்படின்னு மனசுல நினைச்சிட்டு நம்ம ஹீரோயின் அப்படியே கிராஸ் பண்ணி போக, அங்க இருக்கிற ஒரு பையன் சேல்ஸ் ரிப்போர்ட்டை காமிச்சு நம்ம ஹீரோவை செக் பண்ணி பார்க்க சொல்றான். ஆனா அதை கூட கண்டுக்காம, எனக்கு தெரியும் இந்த பொண்ணுக்கு என் மேல ஒரு ஹியூஜான கிரஷ் இருக்குன்னு அதை பத்தி யோசிச்சுட்டு இருக்காரு. சும்மா ஒரு தடவை அந்த ரிப்போர்ட்டை கண்ணால மட்டும் பார்த்துட்டு டன்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்பிடுறாரு. அப்ப ஹீரோயின் நம்ம ஹீரோ கிட்ட இந்த ரிப்போர்ட்ல சைன் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி கேட்க, இதெல்லாம் நீ இந்த தடவை செக் பண்ணி பாத்தியா அப்படின்னு கேக்குறாரு. அதுக்கு ஹீரோயினும், இப்பதான் பாஸ் நீங்க அதை செக் பண்ணி ஓகேன்னு சொன்னீங்க அப்படின்னு சொல்ல, நம்ம ஹீரோ எங்க செக் பண்ணிருப்பாரு, அதனால நான் என்னதான் செக் பண்ணாலும் நீயும் இந்த தடவை டபுள் செக் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லி சைன் போட்டு கொடுக்குறாரு. அப்ப ஹீரோயின் தெரியாம ஹீரோவோட கை டச் பண்ணிடுறாங்க. அதுக்கு ஹீரோவும், இப்ப நீ என்ன பிசிக்கலா கான்டாக்ட் பண்ண ட்ரை பண்றியான்னு நினைச்சுக்கிட்டே அப்படியே ஹீரோயினை பார்த்துட்டு இருக்க, ஹீரோயின் பாட்டுக்கு அதை வாங்கிட்டு கிளம்பிடுறாங்க. எப்போல இருந்து இந்த பொண்ணுக்கு நம்ம மேல இவ்வளவு கிரஷ் வந்திருக்கும், இந்த லவ் இப்படியே கடைசி ஸ்டேஜ் வரைக்கும் போயிடுச்சு அப்படின்னா அப்புறம் ரொம்பவே கஷ்டமாயிடும், அதுக்குள்ள இவ்வளவு தடுத்தே ஆகணும் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்காரு. அப்ப ரைட்டா நம்ம ஹீரோயின் வந்துட்டு, நான் உங்ககிட்ட கொடுத்த பேனாவை நீங்க எனக்கு திருப்பி தரவே இல்லைன்னு சொல்லிட்டு வாங்கிட்டு போக, இந்த பொண்ணு ஆல்ரெடி கடைசி ஸ்டேஜ்ல தான் இருக்கு போல, நம்ம இதெல்லாம் தடுத்தே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினை ஒரு நிமிஷம் வெயிட் பண்ண சொல்லிட்டு விண்டோட ஸ்கிரீன் எல்லாம் அப்படியே க்ளோஸ் பண்ணிட்டு இருக்காரு. ஆல்ரெடி உன்ட்ட சொல்லிட்டேன், இருந்தாலும் மறுபடியும் உன்ட்ட இதெல்லாம் சொல்ல வேண்டியது என்னோட கடமை அப்படின்னு சொல்லிட்டு, தயவு செஞ்சு என்ன நீ ரொமான்டிக்கான வேலையெல்லாம் பார்க்காத, எவ்வளவு சீக்கிரம் இதுல இருந்து நீ வெளில வரையோ அவ்வளவும் உனக்கு நல்லது, நீ உன்னோட ஃபீலிங்ஸ் எல்லாம் கண்ட்ரோல் பண்ணி தான் ஆகணும், இந்த லவ் இப்படியே கடைசி ஸ்டேஜுக்கு போயிடுச்சு அப்படின்னா அதுல இருந்து மீண்டு வரது ரொம்பவே கஷ்டம், நீ ஒர்க் பண்றப்ப நான் உன கண்காணிச்சுட்டு தான் இருக்க போறேன், நீ மட்டும் என் மேல இருக்கிற லவ் மறக்கல அப்படின்னா அதுக்கப்புறம் உன்னை வேலை விட்டு தூக்குறது தவிர எனக்கு வேற வழி இல்லைன்னு சொல்ல, உடனே நம்ம ஹீரோயினும், நான் உங்ககிட்ட ஒண்ணு சொல்லணும், யாராவது உங்களை சபிச்சாங்க அப்படின்னா நீங்க உடனே இறந்து போயிடுவீங்க, அது மட்டும் இல்லாம நானும் டைம் லுக்குள்ள மாட்டிக்குவேன், உங்களுக்கு புரியுதான்னு கேட்க, அதுக்கு ஹீரோவும், என்ன சின்ன பிள்ளைத்தனமா கதையெல்லாம் சொல்லிட்டு இருக்க அப்படின்னு சொல்றாரு. நான் ஒன்னும் கதையெல்லாம் சொல்லல, கார் வந்து மோதி மின்னல் தாக்கி அப்புறம் சாக்கடையில எல்லாம் கூட விழுந்து இறந்து போனீங்களே, உங்களுக்கு இது எதுவுமே ஞாபகம் இல்லையான்னு நம்ம ஹீரோயின் ஹீரோட்ட கேட்க, உனக்கு எப்படி என்னோட கனவுல வந்ததெல்லாம் தெரியும் நம்ம ஹீரோ கேட்கிறாரு. ஏன்னா இதெல்லாம் கனவு இல்ல, உண்மையாவே உங்களோட வாழ்க்கையில நடந்துட்டு இருக்கு, நான் எல்லாத்துலயுமே உங்க கூட தான் இருந்தேன், நீங்க ட்ரிங்க்ஸ் பண்ணிருந்தீங்க அப்ப கூட ஒரு கார் உங்க மேல வந்து மோதிச்சுல, அப்பவும் நான் உங்க கூட தான் இருந்தேன், கம்பெனில மீட்டிங் போயிட்டு இருந்தப்போ கிளாக் தலையில விழுந்து இறந்துட்டீங்க, ஏன்னா அப்ப நான் உங்களை சபிச்சேன், அதுக்கப்புறம் லிஃப்ட்ல இருந்து கீழே விழுந்து இறந்து போனீங்க, ஏன்னா ஃபேஃபை உங்களை திட்டி சபிச்சிட்டு இருந்தா அப்படின்னு சொன்னதும், இவளுக்கு எப்படி என்னோட கனவு பத்தி எல்லாமே தெரிஞ்சிருக்குன்னு ஹீரோ யோசிச்சுட்டு இருக்காரு. உடனே நம்ம ஹீரோயினும், இதை நீங்க நம்பல அப்படின்னா இதை நான் இப்பவே நிரூபிச்சு காட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு கம்பெனியோட ரூஃப் டாப் கூட்டிட்டு போயிடுறாங்க. அங்க வச்சு நம்ம ஹீரோவை இப்பவே நரகத்துக்கு போன்னு கத்தி சாபம் விட, உடனே நம்ம ஹீரோக்கு ஏதோ பண்ற மாதிரி இருக்கு, பார்த்தா எல்லாமே வெறும் ஆக்டிங், இதுக்கப்புறம் என்ன நடக்கும் அப்படின்னு நம்ம ஹீரோ கேக்குறாரு. அப்ப திடீர்னு அங்க வானம்லாம் இருட்டிட்டு ஒரு பெரிய சூறாவளி அங்க வருது, அதுல நம்ம ஹீரோ மாட்டிக்கிறாரு. அப்படியே அந்த சூறாவளி நம்ம ஹீரோவை இழுத்துட்டு போக, நம்ம ஹீரோயினும், மிஸ்டர் பாய் மறந்துடாதீங்க இன்னைக்கு தேதி ஏப்ரல் 24 கத்திட்டு இருக்காங்க. இப்ப அப்படியே டைம் லூப் ஆகுது, நம்ம ஹீரோவும் தூக்கத்துல இருந்து கதறிக்கிட்டே எந்திரிக்கிறாரு. கடைசியா நம்ம ஹீரோயின், மறந்துடாதீங்க இன்னைக்கு தேதி ஏப்ரல் 24 அப்படின்னு சொல்லி கத்திருப்பாங்கல்ல, அதை நினைச்சு பார்த்துட்டு பக்கத்துல அப்படியே தேதியை பார்த்தா இன்னைக்கு தேதி அதே ஏப்ரல் 24. இதெல்லாம் உண்மையா? இல்ல, வாய்ப்பில்ல, இப்படிலாம் நடக்கவே நடக்காது, இதெல்லாம் கனவுதான்,
ஆமா வெறும் கனவு தான் அப்படின்னு அவருக்குள்ளே சொல்லிட்டு அவரோட ஆபீஸ்க்கு கிளம்பி போறாரு. என்னைக்கும் இல்லாம இன்னைக்கு அவரோட முகத்துல அப்படி ஒரு பதட்டம். ஹீரோயின் எங்கன்னு கேட்க அவங்க இன்னும் ஒர்க்குக்கு வரல, வந்ததுக்கு அப்புறம் உங்களோட ஆபீஸ்க்கு வர சொல்றேன்னு அந்த பொண்ணு சொல்றா. இவங்க 2 பேரும் என்னைக்குமே இல்லாம இன்னைக்கு பாஸ் கொஞ்சம் வித்தியாசமா இருக்கிற மாதிரி தெரியல அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்காங்க. இதுக்கப்புறம் ஹீரோயின் ஆபீஸ்க்கு வந்ததும் நம்ம ஹீரோ வந்து பாக்குறாங்க. ஹீரோயின் பேசுறதுக்காக சீக்கிரமானு கூப்பிட்டு விண்டோலாம் க்ளோஸ் பண்ணிட்டு இருக்காரு. ஹீரோயினும் டைம்ல பத்தி பேச ஆரம்பிக்க என்கிட்ட மறுபடியும் அந்த டைம்ல பத்தி எல்லாம் பேசாத அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. நம்ம ஹீரோயினும் கடைசியா உங்களை ஒரு சூறாவளி இருந்து தூக்கிட்டு போச்சே, உங்களுக்கு அது ஞாபகம் இல்ல, இருங்க மறுபடியும் உங்களை சபிக்கிறேன் அப்படின்னு சொன்னதும் வேண்டாம் வேண்டாம், அந்த சூறாவளி எல்லாம் ரொம்பவே பயங்கரமா இருக்கும், நீ எனக்கு என்ன பண்ண, அங்கேயே திடீர்னு சூறாவளி எல்லாம் வந்துச்சு, நான் எப்படி என்னோட பெட்ல இருந்து எந்திரிச்சேன்னு நம்ம ஹீரோ கேட்க நம்ம ஹீரோயின் இதெல்லாம் கேட்டதும் உங்களுக்கு எல்லாமே ஞாபகம் இருக்கு, அப்ப நீங்களும் இந்த மாதிரி இந்த டைம்ல மாட்டிக்கிட்டீங்க, இனிமேல் நான் தனியாத கிடையாது அப்படின்னு சொல்றதோடயே இந்த வீடியோவும் முடியுது. இதுக்கப்புறம் என்ன நடக்குது அப்படிங்கறத நம்ம அடுத்த வீடியோல பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய்.